வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவி இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அர்ஜுன், பிரீத்தி, அபிராமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு அதிரடி குடும்பத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் மூவி. ஆக்சுவலா அர்ஜுன் ஒரு கராத்தே மாஸ்டரா இருக்காரு. அவர் தன்னோட குடும்பத்தோட ஒரு அமைதியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட பொண்ணு தான் பிரீத்தி. சின்ன வயசுல இருந்தே பிரீத்திக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாரு. அண்ட் அவளும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கா. அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை காட்டுறாங்க. இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. ஒரு மிகப்பெரிய மைனிங் ப்ராஜெக்ட், அதாவது மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு மைனிங் ப்ராஜெக்டை கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி அந்த மினிஸ்டருக்கு 1000 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 கோடி ரூபாவை டிரான்சாக்ட் பண்ணுறதுல சிக்கல் அப்படின்றது ஆரம்பிக்குது. அந்த சிக்கல் என்னென்ன, இந்த குடும்பத்தினால என்ன மாதிரியான இடைஞ்சல்கள் வருது, அண்ட் இந்த குடும்பத்துக்கும் இந்த கேங்குக்கும் இடையே அந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்றது எப்படி நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்கா இந்த படத்தை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த டீம் யோசிச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத கமர்ஷியல் டீவியேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் வைக்கல. அதுக்கே முக்கியமாக பாராட்டுகள் சொல்லலாம். ஒரு டெரரான குடும்பத்தை ஆடியன்ஸ் கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்றதுலையும் இந்த டீம் சக்சீட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் அர்ஜுனோட கேரக்டர் அப்படின்றது பயங்கர ஆப்டா இந்த கதைக்கு பொருந்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் சர்ப்ரைசிங்காக இருந்தது பிரீத்தியோட கேரக்டர் தான். ஒரு எலிகண்டான ஒரு பொண்ணு ஒரு ராவான ஆக்ஷன் சீக்வன்ஸில் இன்வால்வ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது இதில் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்கள வச்சு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸு, நிறைய ஹை மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பவர்ஃபுல் வில்லனா அர்ஜுன் சிதம்பரத்தோட கேரக்டர் அப்படின்றதும் இந்த கதையில் ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதில் குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதெல்லாம் டெரராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் பிரச்சனை என்னன்னா, இந்த குடும்பத்துக்கும் அந்த கேங்குக்கும் இடையே அந்த பிரச்சனை ஏற்படுதில்ல, அந்த பிரச்சனைக்கான சீக்வன்சஸை கிரியேட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஆர்கானிக்காகவே இல்லை, ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி லாஜிக்லாம் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஜிக்கு பயங்கர அப்பாற்பட்டு இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடக்கும், ஆனால் எதுவுமே ட்ரேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஓவராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்டத்தில் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி எக்ஸ்டெண்டடாக கொண்டு போய் மெயின் வில்லனோட கிளாஷ் அப்படின்றதெல்லாம் உண்டாக்கி அந்த சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டிவாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியாக பார்க்கும்போது ஒரு யூனிக்கான அட்டெம்ப்ட் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் அப்படின்றது இருக்கும், பட் கோரினஸ் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.